எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விச் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நம்ம சோளம் மேயோனேஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு க்ரீமி ஃபில்லிங் செஞ்சு இதை நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த கார்ன் மேயோனேஸ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விச் செய்ய ஒரு அகலமான பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம், நறுக்கின 4 பல்லு பூண்டு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடுசா நறுக்கின அரை குடமிளகாய் சேர்த்து வதக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரெட் கலர் குடமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் எல்லோ கலர் குடமிளகாயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2-3 கலர்ஸில் கேப்சிகம் சேர்க்கும் போது பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்ல இன்ட்ரெஸ்டோட சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட எந்த கலர் கேப்சிகம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது கூட உதிர்த்து வேக வச்ச கார்ன் 1 கப் சேர்க்கலாம். 2 நிமிஷம் வதங்கட்டும். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணி மிக்ஸ்சரை ஆறவிடலாம். நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி, நாலு டேபிள் ஸ்பூன் மேயோனேஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. க்ரீமியான சாண்ட்விச் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரெட் மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கார்ன் மிக்ஸ்சரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு பிரெட்டை வச்சு மூடுங்க. இப்போது டேஸ்டியான நல்ல க்ரீமியான கார்ன் மேயோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இந்த சாண்ட்விச்சை லேசாக டோஸ்ட் பண்ணியும் சர்வ் பண்ணிக்கலாம். அருமையான கார்ன் மேயோ சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பசங்க பசிக்கும் போது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.